விமல்னு ஒரு நடிகர் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே ஒரு வளர்ந்து வர நடிகராகவே இருக்காரு. ஏன்னா அவருடைய படங்கள் ஒரு காலகட்டத்தில் மக்கள் அந்த அளவுக்கு ரசிச்சாங்க. இப்போ அவருடைய படங்கள் வர்றதுன்னு தெரியல, போறதுன்னு தெரியல. என்ன காரணமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு விமல் அவர்களை பற்றி நம்ம பேசும்போது ஒரு டைமில் வந்துட்டு இந்த நாளை இயக்குனர்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாளை இயக்குனர் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து நிறைய இயக்குனர்கள் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சாங்க. அது கார்த்திக் சுப்பராஜா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் வந்துட்டு வெளியில் வரக்கூடிய அந்த ஒரு டைமில் தான் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூத்துப்பட்டறை அப்படின்றது வந்துட்டு நமக்கு மக்களுக்கு வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. பல வருஷமாக அந்த மாதிரி கூத்துப்பட்டறைகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. கூத்துப்பட்டறை அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்றும் இல்லை, நடிகர்கள் அதாவது வந்து ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் வந்துட்டு உள்ளே போய் ட்ரெயின் ஆகி வெளியில் வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். நடிப்பு பயிற்சி மையம்னு வச்சுக்கோங்களேன். இது பல வருடங்களாக இயங்கிட்டு இருந்தால் கூட அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அங்கே போய் நாம் வந்துட்டு ட்ரைனிங் எடுத்தோம் அப்படின்னா அங்கேருந்து வெளியில் வரும்போது நமக்கு ஒரு நடிப்பு வாய்ப்பு கிடைக்குங்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக வந்துட்டு ஒரு டைம் ஒன்று இருந்தது. அந்த டைமில் தான் விமல் மாதிரி, விஜய் சேதுபதி, விதார்த் இவங்கெல்லாம் அங்கேருந்து வெளியில் வராங்க. ஸோ இவங்க வந்துட்டு யாருமே வந்துட்டு இப்போ விமலா இருக்கட்டும், விதார்த்தா இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், யாருமே வந்துட்டு இப்போ நடிக்க தெரியாத நடிகர், இவங்களுக்குலாம் வந்துட்டு என்ன சினிமா பற்றி தெரியும்னு யாருமே கேள்வி கேட்டவே முடியாது. ஏன்னா அத்தனை வருஷம் அந்த ஒரு பயிற்சி மையத்தில் இருந்து தங்களுடைய நடிப்பு திறமையை வந்துட்டு படம் போட்டு ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் வெளியில் வராங்க.